ஹாய் நண்பா நண்பீஸ். டிகிரி முடிச்சுட்டு இன்னும் வேலை கிடைக்காம காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சுக்கிட்டோ இல்லை இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிட்டோ இருக்கிற நம்ம ஊர் விஐபிகளுக்கு, அதாவது வேலையில்லா பட்டதாரிகளுக்கு ஒரு மெகா ஜாக்பாட் நியூஸ் வந்திருக்கு. வேலை தேடுற இந்த டைமில் பாக்கெட் மணிக்கு வீட்டில் காசு கேட்குறதுக்குள்ளே நம்ம போதும் போதும்னு ஆயிரும். ஆனால் இனிமே அந்த கவலையே வேணாம். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு மாதம் 4000 வழங்குகிற ஒரு மாசன திட்டத்தை முதலமைச்சர் விஜய் பார்த்தீங்கன்னா கையில் எடுத்திருக்காரு. இது எப்போ அமலுக்கு வரப்போகுது, யாருக்கெல்லாம் கிடைக்கும், அவங்க டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடந்த மே 10ஆம் தேதி தான் ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாடோட முதலமைச்சராக பதவியேற்றாரு. அவர் ஆட்சிக்கு வந்து ஒரு மாதம் முடிவடைஞ்சிச்சு. தேர்தலுக்கு முன்னாடி தாவேக கட்சி பார்த்தீங்கன்னா பல முக்கியமான வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அதில் குறிப்பாக படித்து முடிச்சுட்டு வேலை திட்டம் இளைஞர்கள் தங்களோட சொந்த செலவுக்கு பேரண்ட்ஸை எதிர்பார்க்க கூடாது என்ற நல்ல நோக்கத்தில் வேலையில்லா பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் 4000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டு ஒரு சூப்பரான வாக்குறுதி கொடுத்தாங்க. இந்த ஒரு மாதம் காலத்தில் முதலமைச்சர் விஜய் வந்து என்னென்ன செஞ்சிருக்கான்னு ஒரு சின்ன ஒரு ரீகேப் பண்ணிடலாம். 200 யூனிட் இலவச மின்சாரம் ஆட்சிக்கு வந்த உடனே திட்டத்தில் முதல் கையெழுத்து போட்டு அதை வந்து நிறைவேற்றியிருக்காரு. பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காரு. விவசாயிகளுக்கான கூட்டுறவு பயிர்க்கடனை ரத்து செஞ்சு அதற்கான ஸ்லாப்புகளை நிர்ணயித்து அந்த திட்டமாக பார்த்தீங்கன்னா செயல்பாட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் சிங்கப்பெண் அதிரடிப்படை பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்வதற்காக சிங்கப்பெண் அப்படிங்கிற ஒரு பிரத்யேக அதிரடிப்படை பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தொடங்கி வச்சாரு. அடுத்ததாக மகளிருக்கான மாதாந்திர உரிமை தொகை 2500 ரூபாய் வழங்கப்படும் என்ற வாக்குறுதி மட்டும் இன்னும் நிறைவேற்றாமல் இருக்கு. இப்போதைக்கு வழக்கம் போல பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் பெண்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வர வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே இளைஞர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற இப்போ அரசாங்கம் பார்த்தீங்கன்னா தீவிரமாக களத்தில் இறங்கியிருக்காங்களாம். ஆமாங்க, வேலை திட்டம் இளைஞர்களுக்கு மாதம் 4000 ரூபாய் கொடுக்கும் திட்டத்தை எப்படி அமல்படுத்தலான்ட்டு தமிழ்நாடு அரசு இப்போ ரொம்ப தீவிரமாக ஆலோசனை பண்ணிட்டு வராங்க. இது விஷயமா தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய திறன்களை வளர்த்து அவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தர அரசு பல திட்டங்களை வந்து செஞ்சுட்டு வருது. இதோட ஒரு பகுதியாக வேலையில்லா பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் 4000 ரூபாய் நிதியுதவி வழங்குற திட்டத்தையும் அரசாங்கம் இப்போ தீவிரமாக பரிசீலனை பண்ணிட்டு வராங்களாம். இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்தலான்ட்டு விரிவான ஆய்வுகள் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்கு. சீக்கிரமாகவே இந்த 4000 ரூபாய் வாங்க என்னென்ன தகுதிகள் வேணும், எப்படி அப்ளை பண்ணுறது, முழு இன்ஃபர்மேஷன் அடங்கிய அரசாணை சீக்கிரமாக வெளியாகும் சொல்லியிருக்காரு. ஸோ மக்களே, முதலமைச்சர் விஜயோடைய இந்த 4000 ரூபாய் திட்டம் வேலை திட்டம் இளைஞர்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்கிட்ட மறக்காம கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. இது இளைஞர்களுடைய சுமையை குறைக்குமா, பேரண்ட்ஸ் நம்பி இல்லாமல் அவங்க செலவை பார்த்துப்பாங்களா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.